ஃபர்ஸ்ட் நம்ம அவகாடோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அவகாடோ எடுத்திருக்கேன், பிரெட் ஸ்லைசஸ், அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் கார்ன் வச்சுருக்கேன். இது வெரி வெரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவகாடோ மேஷ் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு ஃபோக்கோ இல்லை மேஷரோ வச்சு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், டொமேட்டோ, கார்ன் எல்லாமே போட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் நான் போட்டிருக்கேன், இது உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைசஸில் வந்து மைனஸை 2 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவகாடோ மிக்சர் எடுத்து ரொம்ப வந்து ஃபுல்லாக வைக்க வேண்டாம், ஸோ வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சீஸ் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன், நீங்கள் எந்த சீஸ் ஸ்லைசஸ் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தவாவில் போட்டு அதுக்கு முன்னாடி பட்டர் போட்டுக்கோங்க. 2 ஸ்லைசஸ் 2 பக்கமுமே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தோசை தவாவில் வந்து சுட்டு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக ஆகும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளுடைய சூப்பரான அவகாடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பினாச் அண்ட் கார்ன் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ஸோ அதுக்கு நான் வந்து வெங்காயம், க்ரீம், பட்டர், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு, இது வந்து மைதா 1 டீஸ்பூன், அப்புறம் பச்சை மிளகா வச்சுருக்கேன். இந்த சைடு கார்ன் வந்து குக்குடு கர்னல்ஸ், இது வந்து ஸ்வீட் கார்னு. அதுக்கப்புறம் கீழே வந்து பேபி ஸ்பினாச் வச்சுருக்கேன். பாலக்கீரை தான் இதுக்கு நல்லாயிருக்கும், ஸோ நீங்கள் பாலக்கீரை எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொசரில்லா சீஸ். ஸோ இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பட்டரில் வந்து இது மெல்ட் ஆகி ஃப்ரை ஆகும்போது சூப்பராக டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு கார்ன் போட்டுக்கோங்க, சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பாலக்கீரை போட்டுக்கோங்க. கீரை பண்ணும்போது மூடக்கூடாது, ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீம் அண்ட் மைதா போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக மொசரில்லா போட்டிருக்கேன். ஸோ இப்போ பிரெட் ஸ்லைசஸில் மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பினாச் அண்ட் கார்ன் மிக்சர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து பட்டர் தடவிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பேனில் வச்சு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சூப்பரான ஸ்பினாச் அண்ட் கார்ன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மேயோ எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 3 பாயில்டு எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர். ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாச்சு.
நெக்ஸ்ட்டு மைனஸ் எடுத்துக்கோங்க. எக்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், எக்கோட எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து எக்கோட தான் எடுத்திருக்கேன் மைனஸ். ஸோ இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹாட் சாஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆட் பண்ணேன். இங்கே உங்ககிட்ட இல்லைன்னா சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு. இப்போ ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ 2 எக்கை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். ஒரு பேனில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி ஆம்லெட் மாதிரி எக்கை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் ஆம்லெட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக் அண்ட் மேயோ மிக்சரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி ஒரு டைம் வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுடைய சூப்பரான எக் மேயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேரட் சீஸ் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சாண்ட்விச் தான். ஸோ அதுக்கு மைனஸ், பட்டர், 2 பிரெட் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் துருவன கேரட் எடுத்து வச்சுருக்கேன். போத் சைடுமே வந்து மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவனோவில் ஃப்ரெஷ்ஷாக அந்த கேரட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கேரட்டை வந்து நம்ம வந்து வறுக்கணும்னு தேவையில்லை, டைரெக்டாகவே இப்படி வச்சா நல்லாயிருக்கும் சாண்ட்விச்சுக்கு. ஸோ ஒரு சீஸ் ஸ்லைசஸ் அதுக்கு மேலே வச்சு 2 பக்கமும் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். ஸோ இது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். சீக்கிரம் எங்கேயாச்சும் கிளம்பணும், டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு கேரட் சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச் பண்ணிக்கலாம். நீங்கள் சீஸ் இல்லாமல் கூட பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான கேரட் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரெசிபியும். இது ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த 4 சாண்ட்விச்சும் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ.